ஐயா வணக்கம். வாங்க வாங்க. நாங்கள் ஏதோ சிவபரமாத்மாவை பற்றி கேள்விகள் சரிதான், ஏதோ புதுசாக அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. அது பற்றி ஏதாவது விளக்கம்? இந்த உலகத்தில் யார் எதையும் ஏற்றுக்க கேட்குறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். ஆனால் இருந்தாலும் நான் அதை சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. நான் சொல்கிறேன், நீங்கள் நல்லா கேட்டுக்குங்க. இந்த உலகத்தில் வணக்கம். நாதன் நமச்சிவாய, சிவாய நம. சிவாரம் போற்றி, திருவடிப்பா போற்றி, நாதா உபதேசம் போற்றி. ஓம் சாந்தி. ஐயா, அன்பு கடலான சிவபரமாத்மா நம் உயிர்கள் அனைத்தையும் தூய்மைப்படுத்துவதற்காக தன்னுடைய படைப்பு உலகமாகிய பூமி என்னும் நீர் தடாகத்தில் தூய்மை என்னும் நீச்சல் பயிற்சி அளித்து கொண்டிருக்கிறார். கற்றுக்கொண்டவன் கரை சேருகிறான், கல்லாதவன் அதே கதியாகிறான். இன்பம் என்னும் அமுதம் வழங்கிய சிவன் தன்னை படைத்தவனை மறந்து ஆசை, பேராசை, சுயநலம், பொறாமை, விரோதம், பகை, கெடுதல், அதீத சரச லீலைகள் என்று தன்னையே அழித்து கொள்கிறான். ஆத்மாவை அறியாமல் அதன் பேரொளியை சிதைத்து சின்னாபின்னப்படுத்தி வேதனை, சோகம், துக்கம், துயரம், தோல்வி, பயம், நடுக்கம், அச்சம் என்று பரிதவித்து கொண்டிருக்கிறான். பரிதவித்தபடியே தன் வாழ்க்கையை இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்சத்தை படைத்த இறைவன் தன் இருப்பிடமாகிய பரம மண்டலத்திலிருந்து, அதாவது வான் உலகத்திலிருந்து அங்கே இருந்தபடியே அவனால் பிறப்பிக்கப்பட்ட உயிரினங்களிலே சிறப்பான இடத்தை பெற்ற அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்று சொல்லக்கூடிய அந்த மனித பிறப்பு ஆகிய உலகவாசிகளுக்கு ஆன்மீக ஞானம் அறிந்து கொள்ள பல வகைகளில் உதவுகிறார். ஆனால் நாம் தான் அவற்றை உணர்வதில்லை. உணர்ந்தவர்களும் தொடர்ந்து கடைபிடிப்பதில்லை. அவ்வாறு கடைபிடிப்பவர்கள் தமக்கென சில கோட்பாடுகளை வகுத்து கொண்டு அன்பை வளர்ப்பதற்கு பதிலாக வன்மம், வன்முறையை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள், வளர்த்து வருகிறார்கள். சிவன் ஆடை அணிகலன் ஆடம்பரங்களை விரும்புவதில்லை. மாறாக ஞான நூல்களை கற்பது, கற்றதை பிறருக்கு பகிர்வது, நற்பொருளை கேட்கச் செய்வது, அதனை தானும் கேட்டு பயன்பெறுவது, சிறந்த குற்றமில்லாத செயல்கள் பற்றி சிந்திப்பது ஆகியவை ஆத்மாவை புனிதப்படுத்தி உடல்நிலைகள் சுகம் பெற்று இறுதியடையும் உபயோகரமான வழியை காட்டியுள்ளார் சிவபரமாத்மா. மேலும் சிவனின் ஞானத்தை நாளை கேட்போமா? மிக்க நன்றி ஐயா. நன்றி. கேட்போம். வணக்கம்.